தற்போதைய அண்மை செய்தி, தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதுபோதையில் பணிக்கு வந்த மருத்துவரால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் கண்ணன் மதுபோதையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று காலை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர் கண்ணன் என்பவர் மது போதையில் புறநோயாளிகளுக்கு சுமார் 1.5 மணி நேரம் சிகிச்சை அளித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவரை வெளியே அனுப்பி மாற்று மருத்துவரை நியமித்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புறநோயாளி சிகிச்சை பிரிவு காலை 6 மணி முதல் சுமார் 10 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வருகின்றனர். இந்நிலையில் இந்த புறநோயாளர் சிகிச்சை பிரிவில் ஆண்கள் மருத்துவ பகுதியில் இன்று சிகிச்சை அளிப்பதற்காக காலை பொது மருத்துவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் கண்ணன் என்ற மருத்துவர் வந்துள்ளார். அந்த மருத்துவர் வரும்போது முழு மது போதையில் இருந்துள்ளார். இதைத் தொடர்ந்து மது போதையில் இருந்த கண்ணன் காலை 6 மணிக்கு அரசு மருத்துவக் கல்லூரி வந்த நிலையில் அங்கே இருந்த கிரில் கேட்டை முதலில் தாக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை செக்யூரிட்டி சமாதானப்படுத்தியுள்ளார். ஆனால் செக்யூரிட்டி தகராறில் ஈடுபட்டவுடன் தான் உள்ளே சிகிச்சை அளிக்க செல்ல வேண்டும் என்று செக்யூரிட்டியிடமிருந்து வலுக்கட்டாயமாக அவர் தகராறில் ஈடுபட்டு பின்னர் புறநோயாளி சிகிச்சை பிரிவுக்கு சென்று சுமார் 1.5 மணி நேரம் சிகிச்சை அளித்துள்ளார். இந்நிலையில் அந்த தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி புறநோயாளி சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக வந்த லூர்த்தமால்புரம் பகுதியைச் சேர்ந்த சரோஜா என்ற பெண் இந்த சம்பவத்தை பார்த்து செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதுடன் அரசு மருத்துவக் கல்லூரி சக மருத்துவரும் புகார் தெரிவித்தார். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சக மருத்துவர்கள் அவரை வெளியே அனுப்பி வைத்து மாற்று மருத்துவர் ரமேஷ் என்பவரை வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மது போதையில் மருத்துவர் சிகிச்சை அளித்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இவர் சிகிச்சை அளித்த போது புறநோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளித்தாரா அல்லது மருந்துகள் எதுவும் மாற்றி கொடுத்தாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மேலும் இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி உறைவிட மருத்துவர் சைலேஷிடம் கேட்டபோது மருத்துவர் கண்ணன் என்பவர் மது போதைக்கு அடிமையாகி உள்ளதாகவும் பல ஆண்டுகளாக அவர் இவ்வாறு வந்து செல்வதாகவும் தற்போது இந்த சம்பவம் குறித்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டு அவர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மது போதையில் மருத்துவர் ஒரு பல ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிரோடு மது போதையில் இருந்த மருத்துவர் விளையாடிய சம்பவம் நோயாளிகளிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது. எனவே தமிழக அரசு மற்றும் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் மற்றும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை ஆகியோர் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இதுபோன்ற பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் முறையாக வருகிறார்கள் என்பதை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என கோரிக்கை உள்ளது. மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிஜி மருத்துவர்கள் இருக்கும் பகுதியில் முழுவதுமாக மதுபாட்டில் இருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.